அடுத்து வரக்கூடிய குறட்பாக்கள் 2 என்னென்னா, புறங்கூறாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் 2 குறட்பாக்கள் வருது. பார்த்துருவோம். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்கம் முன்னின்று பின்னோக்காச் சொல். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்கம் முன்னின்று பின்னோக்காச் சொல். இதுக்கு என்ன பொருள் அப்படி சொன்னாக்கா, ஒருத்தர் நேராக இருக்கும்போது கூட நாம் அவங்கள கடுமையான சொற்களால் திட்டிடலாம். ஆனால் அவருக்கு பின்னால் அவர் போனதுக்கப்புறம் விட்டு வாடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அது தப்பு. அவர்களை அவருக்கு இல்லாதப்பன்னு அர்த்தம். முன்னின்று பின்னோக்கா சொன்னாக்கா, அவரை முன்னால் விட்டுட்டு பின்னால் போகிறதுன்னு இல்லை, முன்னால் போனால் பின்னால் போய் பேச மாட்டோம். ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவர் இல்லாத பொழுது அவரை பற்றிய குறைகளை நாம் பேசக்கூடாது. நேரில் கூட நம்ம சத்தம் போடலாம். நாம் நேரிடையாக ஒருத்தரை கடிந்து சொன்னால் கூட அது குற்றமற்றது. ஆனால் அவர் இல்லாதப்ப அவரை பற்றி குறைகளை சொன்னால் அது குற்றமான செயலாக கருதப்படுகிறது. இவ்வளோதான். சரியா? அடுத்ததுக்கு போகலாமா? பார்க்கலாம். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. மற்றவங்களோட குறைகளை மட்டும் ஆராய்ந்து அவன் குற்றம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு அந்த புத்தி இருக்கும். அடுத்தவனையே குறை சொல்லுவான், தான் என்ன செய்கிறோன்னு பார்க்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் நம்மளுடைய குறைகளையும் நாம் கண்டு அதை நம்ம திருத்திக்கணும் அப்பயும். அதனால் மற்றவர்களுடைய குறைகளை பார்ப்பதை விட நம்மை நாமே கவனித்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேண்டாத குணங்களை விடுத்து விடுதல் அப்படின்னு சொல்லும்போது நாம் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்போம். நம்மிடம் உள்ள குறைகளை கண்டறிந்து வாழ்க்கை வாழ்ந்தால் அதுவே சிறப்பு. மற்றவங்க குற்றத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இவ்வளோதான். நாளைக்கு பார்ப்போமா?